டிவிகே கரூர் இன்சிடென்ட், நாமக்கல் எக்ஸல் காலேஜ் இன்சிடென்ட், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எக்ஸல் காலேஜ் ஹாஸ்டல்ல சாப்பிட்ட 400 ஸ்டூடெண்ட்ஸ் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். இல்ல 400 பேர் கிடையாது, 128 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 9 பேர் இறந்துட்டாங்க, 12 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் சொல்லியிருக்காங்க. எனிவே அபிஷியலா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையே நம்ம எடுத்துப்போம். 128 பேருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற போது எத்தனை அமைச்சர்கள் வந்து பார்த்தாங்க, எத்தனை கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் போய் பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டிவிகே இன்சிடென்ட்ல எல்லா அமைச்சர்களும் போனாங்க. ஈவன் சிஎம் முதல் கொண்டு போனாரு. அங்க சொன்னாங்கல்ல, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி எல்லாம் ஒருத்தர் அழுதாரு. இன்னைக்கு எங்க போனாரு அந்த அமைச்சர்? இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் கிடையாதுங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே, எந்த பொலிட்டிக்கல் லீடருமே எக்ஸல் காலேஜ் இன்சிடென்ட் பத்தி பேசவே கிடையாது. ஆனா கரூர் இன்சிடென்ட் பத்தி ஒவ்வொரு நாளுமே இப்ப வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையிலேயே மக்கள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ அரசியல்வாதிகளுக்கு வந்து அக்கறை கிடையாது. அந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணணும், அந்த விஷயத்துல டிவிகேவை குறை சொல்லணும், இல்ல டிஎம்கேவை குறை சொல்லணும்ன்றது மட்டும் தான் அவங்களுடைய எண்ணமா இருந்ததே தவிர, உண்மையிலேயே அரசியல்வாதிகளுக்கோ இல்ல நியூஸ் சேனலுக்கோ இன்ஃபுளுசர்ஸ்க்கோ அக்கறை இருந்திருந்தால் எக்ஸல் காலேஜை பத்தியும் பேசியிருப்பாங்க. பல இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும், இன்னைக்கு வரைக்கும் கரூர் இன்சிடென்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் எக்ஸல் காலேஜை பத்தி பேசல?